தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் 18ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய தேதி தேய்பிறை, சதுர்த்தி திதி இரவு 8:40 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மாலை 4:32 வரை உள்ளது. காலை முதல் மாலை 4:32 வரை சித்த யோகம், பின்னர் மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. ராகு காலம் மாலை 3 4:30 வரை. குளிகை மதியம் 12 1:30 வரை. யமகண்டம் காலை 9 10:30 வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரைகள் சுக்கிர ஓரை காலை 8 9 வரை. புதன் ஓரை காலை 9 10 வரை. குரு ஓரை மதியம் 12 1 வரை. சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சந்திரன் 7இல், மனமகிழ்ச்சி கூடும், சந்தோஷம் நிலவும், செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. சூரியன் 12இல், காரிய தாமதமாகும், அரசாங்க விஷயங்கள் தாமதமாகும், மிகுந்த கவனம் தேவை. தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை. தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். செவ்வாய் 3இல், ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், ஏற்றதாக இருக்கும், அதிக வருவாய் கிடைக்கும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் ஏற்றதாக இருக்கும், செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், தனவரவு உண்டு. புதன் 12இல், மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். குரு 2இல், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும், திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இன்று பொருள் வரவு உண்டு, தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, செய்தொழில் அமோக லாபம் உண்டு. நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் பெறும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் 12இல், பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். பெண்கள் தனக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்கினால் லாபம் ஈட்டலாம். பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பதவி உயர்வு பெறுவர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சனி 11இல், நிலம் சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்வோர் லாபம் ஈட்டுவர். இரும்பு வாணிகம் லாபகரமாக அமையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ரயில்வேயில் பணிபுரிய சில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ராகு 12இல், உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். அசுபதி. நீங்கள் மற்றவர்களை எளிதில் அடையாளம் கண்டுகொள்வீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு
திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பரணி, செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று புதிய முயற்சிகள் செய்து சிலர் தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். உத்தியோகத்தில் சில இளைஞர்கள் அமர்வார்கள். இன்று தனவரவு உண்டு. கார்த்திகை, செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லாவற்றிலும் மனமகிழ்ச்சி கூடும். ஏற்றமான நாளாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகன், துர்க்கை அம்மன், சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. ரிஷபராசி, சந்திரன் 6. இன்று செய்தொழில் அமோக லாபம் உண்டு, மனமகிழ்ச்சி கூடும். இன்று குடும்பத்தில் சுபகாரியம் நடக்க வாய்ப்பு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் நீங்கும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. செவ்வாய் 2. உடல் நலனில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செங்கல் மணல் வியாபாரம், சூளை வியாபாரம் சிறப்பாக அமையும். ஹோட்டல் வியாபாரம் சிறப்பாக அமையும். லாபம் உண்டு. இருந்தாலும் கவனம் தேவை. புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். குரு ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. புத்திரர்களால் சிலருக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். திருமணம் ஆகி வெகு நாட்கள் புத்திர சம்பத்து இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கூடி வரும் வேலை இது. தந்தை வழி உறவினர்களால் சிலருக்கு ஆதாயம் உண்டு. சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். பெண்கள் சிலர் தாங்கள் பணிபுரியும் நிறுவனத்தில் பதவி உயர்வு பெறுவர். சனி 10. நிலம் சம்பந்தமான விஷயங்களில் சுமாரான லாபம் உண்டு. எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் மேன்மை உண்டு. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள், வணிகர்கள் லாபம் ஈட்டுவர். ராகு 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம், கெமிக்கல் வியாபாரம், லெதர் இண்டஸ்ட்ரீஸ் வியாபாரம், பெயிண்ட் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். கார்த்திகை, நீங்கள் எண்ணியது நிறைவேறும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. ரோகிணி, வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. மிருகசீரிடம், எதையும் நீங்கள் யோசித்து பேசுவீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அன்னை பராசக்தி, முருகபெருமான், சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. மிதுன ராசி, சந்திரன் 5. சில காரியங்கள் தடையாகும். மிகுந்த கவனத்துடன் செயல்படுத்த வேண்டும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் இனிதே முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். செவ்வாய் ஜென்மத்தில் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் யோசித்து முடிவெடுங்கள். இன்று சுமாரான லாபத்தை தரும். அவசரம் காட்ட வேண்டாம். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் சுமாரான லாபகரமாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கடன் கொடுக்க வேண்டாம். புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் சிலர் வெளிநாடு சென்று பயில வாய்ப்பு உண்டு. சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் உண்டு. குரு 12.
நிதி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போது கவனமும் நிதானமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. சீட்டு கம்பெனி நடத்துபவர்கள் நிதானத்துடன் கவனத்துடன் யோசித்து நடத்த வேண்டும். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் சீட்டு கட்ட வேண்டாம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. சுக்கிரன் 10. செய்தொழிலில் லாபம் உண்டு. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். சனி 9. நிலம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவது இன்று தவிர்க்கவும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. தொழிலாளர்களுடன் மத்தியில் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை. தொழிலாளர்கள் நலனில் கவனமும் அக்கறையும் செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். ராகு 10. வீண் விரயத்தை தவிர்க்கவும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் உங்களுக்கு ஏற்றதாக அமையும். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நட்சத்திர பலன். மிருகசீரிடம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மற்றவர்களை அனுசரித்து நடந்தால் செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவாதிரை. மனத்தில் பட்டதை அப்படியே பேசாதீர்கள், யாரிடமும் சொல்லாதீர்கள். செய்தொழில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. புனர்பூசம். தெய்வீக அருள் நிறைந்தவர்கள் நீங்கள். மற்றவர்களை அனுசரித்து செல்வீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர் மற்றும் குலதெய்வ வழிபாடு. கடகராசி. சந்திரன் 4. உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தன லாபம் உண்டு. சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். தந்தை வழி உறவினர்களிடம் பேசும்போதும் பழகும் போதும் கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்களை தவிருங்கள். செவ்வாய் 12. உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். புதன் 9. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். குரு 11. பொன்பொருள் சேர்க்கை உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சுக்கிரன் 9. பெண்களுக்கு ஏற்ற மிகு காலம் இது. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். இன்று தனவரவு உண்டு. சனி 8. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மற்றவர்களை அனுசரித்து போனால் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பணிபுரியும் இடங்களில் வீண் வாக்குவாதத்தை தவிருங்கள். வண்டி வாகனங்கள் செல்லும் போது கவனம் தேவை, நிதானம் தேவை. ராகு 9. சில காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். பெட்ரோல் பங்க் வியாபாரம், கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக அமையும். இன்று தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். புனர்பூசம். நீங்கள் மற்றவர்களை புரிந்து கொண்டு அனுசரித்து நடப்பீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. பூசம். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவுவீர்கள். சில விஷயங்கள் உங்களுக்கு இன்று கால தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றி உண்டாகும். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. ஆயில்யம். செய்தொழிலில் மிகுந்த கவனம் தேவை. எச்சரிக்கை தேவை. நேர்முக பார்வை தேவை. கடின உழைப்பிற்கு ஈடு இணை இல்லை. இன்று செய்தொழிலில் தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 2. வணங்க வேண்டிய தெய்வம்
சிவபெருமான் அன்னை பராசக்தி, முருகபெருமான் ஆஞ்சநேயர். சிம்மராசி. சந்திரன் 3 செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, எல்லா வகையிலும் ஏற்றமான நாளாக அமையும். இன்று தனவரவு உண்டு. சூரியன் 8 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், கடும் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. செவ்வாய் 11 எலக்ட்ரிக்கல் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் தனவரவு உண்டு. புதன் 8 மாணவர்களுக்கு அனுகூலமான நேரம் இது. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்க வாய்ப்பு உண்டு. சில மாணவர்களுக்கு உள்ளூரில் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். குரு 10 அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடம் மாறுதல் உண்டு, ஊதிய உயர்வு உண்டு. பிரயாணத்தில் சில வணிகர்கள் லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலை செய்வோர் இடம் மாறுதல் பெறுவார்கள். ஊதிய உயர்வு உண்டு, ப்ரமோஷன் உண்டு. சுக்கிரன் 8 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. இன்று பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். வங்கி கடன் உதவி சில பெண்களுக்கு கிடைக்கும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சனி 7 வாழ்க்கை துணை உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. தொழில் கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து போனால் செய்தொழிலில் நல்ல லாபம் ஈட்டலாம். ராகு 8 எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். நட்சத்திர பலன். மகம் எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று உங்களுக்கு தனவரவு உண்டு. பூரம் நீங்கள் திட்டம் போட்டு வாழ்க்கையை நடத்துவீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வேலை இல்லாத இளைஞர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்று அமோக தனவரவு உண்டு. உத்தரம் மற்றவர்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சிறப்பான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன். கன்னிராசி. சந்திரன் 2 செய்தொழில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்று கிடையாது. நீங்கள் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் 7 அரசு உத்தியோகம் செய்யும் சிலருக்கு இடம் மாறுதல் வரும். சிலருக்கு ஊதிய உயர்வு கிட்டும். செய்தொழிலில் லாபம் உண்டு. தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் பேசும்போது கவனமும் நிதானமும் தேவை. வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. செவ்வாய் 10 ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு. செங்கல் மணல் வியாபாரத்தில் லாபம் உண்டு. ஆனால் கடன் கொடுக்காதீர்கள். மற்றவர்களை அனுசரித்து தொழில் நடத்தினால் இன்று ஏற்றமிகு நாளாக அமையும். நிதானம் தேவை, கவனம் தேவை. புதன் 7 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். குரு 9 பொன்பொருள் சேர்க்கை உண்டு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நிதி சார்ந்த நிறுவனங்கள் நல்ல லாபம் ஈட்டும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் 7 பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. பெண்கள்
வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதையும் கவனித்து நிதானமாக பேசினால் நன்மைகள் பலவும் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். சனி 6ல் இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இருக்கும். ரயில்வேஸில் பணிபுரிய சிலருக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். ரயில்வேஸ் கான்ட்ராக்ட்காரர்கள் நல்ல லாபம் ஈட்டுவர். நிலத்தில் முதலீடு செய்வோர் நல்ல லாபத்தை ஈட்டுவர். ராகு 7ல் வியாபாரிகள் தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை முறையாகவும் சரியாகவும் பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி நிலுவை, இன்கம் டாக்ஸ் நிலுவை போன்றவற்றை முறையாக கட்ட வேண்டும். நட்சத்திர பலன். உத்தரம். நீங்கள் மற்றவர்களை அனுசரித்து நடப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். அஸ்தம். நீங்கள் திட்டம் போட்டு வாழ்வீர்கள். உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. முயற்சி செய்து கொண்டிருந்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் பெறலாம். சிலருக்கு செய்தொழிலில் இன்று தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். சித்திரை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், குலதெய்வ வழிபாடு. துலாம் ராசி. சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று சிறப்பான தனவரவு உண்டு. சூரியன் 6ல் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். அதனால் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். செவ்வாய் 9ல் சில காரியங்கள் தாமதமாகும். தெரிந்த தொழிலையே செய்யவும் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதன் 6ல் மாணவர்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று கல்வி கற்க வாய்ப்பு கிடைக்கும். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். கமிஷன் வியாபாரிகள் நல்ல லாபம் ஈட்டுவர். குரு 8ல் உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்பும் அன்பர்கள் நன்கு பரிசீலனை செய்த பின் முதலீடு செய்ய வேண்டும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலை பார்க்கும் அன்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனத்துடன் பணிபுரிய வேண்டும். சுக்கிரன் 6ல் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் நகை சீட்டுகள் கட்டுவார்கள். சனி 5ல் நிலம் சார்ந்த முதலீடு இன்று ஏற்றகரமாக அமையாது. நிதானம் தேவை, கவனம் தேவை. தொழிலாளர்கள் நலனில் அக்கறையும் கவனமும் கொண்டுள்ள முதலாளிகள் லாபம் ஈட்டுவர். ராகு 6ல் ரியல் எஸ்டேட் வியாபாரம், கெமிக்கல் வியாபாரம், லெதர் இண்டஸ்ட்ரீஸ் வியாபாரம் லாபகரமாக இயங்கும். தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தனக்கு நன்கு தெரிந்த தொழிலை செய்தால் நல்ல லாபம் பெறலாம். இன்று தனவரவு உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் மட்டும் தேவை. சுவாதி. மற்றவர்களை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவீர்கள். முன் கோபப்படாதீர்கள். செய்தொழில் இன்று அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. விசாகம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உங்களுக்கு இன்று சிறப்பான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர், குலதெய்வ வழிபாடு. விருச்சிக ராசி. சந்திரன் 12ல்
சில காரியங்கள் தாமதமாகும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். புதிய முதலீடுகளை இன்று தவிர்க்கவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. சூரியன் 5 உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி உறவில் பிரச்சனைகள் இருந்தால் அதை பேசி தீர்க்கலாம். எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செவ்வாய் 8 உடல் நலனில் கவனம் தேவை. மாமூல் பணிகளை செய்யவும். புதிய முயற்சிகளை இன்று தவிர்த்து விடுங்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புதன் 5 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடங்களை முறையாக படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். குரு 7 திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். சிலருக்கு நிதி சார்ந்த நிறுவனங்களிலும் வங்கிகளிலும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் 5 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். தங்களுக்கு தெரிந்த அனுபவம் உள்ள தொழில்களை தொடங்கினால் நல்ல லாபம் பெறலாம். தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கும் பெண்கள் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு பெறுவர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சனி 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போது வீண் வாக்குவாதத்தை தவிருங்கள். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வணிகர்கள் லாபம் ஈட்டுவர். தொழிலாளர்களை அனுசரித்து நடந்தால் ஏற்றம் பெறலாம். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும். ராகு 5 எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்யும் தொழிலையே செய்யவும். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. நட்சத்திர பலன் விசாகம் நீங்கள் எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். இன்று மிகுந்த நிதானம் தேவை, கவனம் தேவை. வீண் வாக்குவாதத்தை தவிருங்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அனுஷம் எதையும் யோசித்து பேசுங்கள், யோசித்து செயல்படுத்துங்கள், யோசித்து முடிவிடுங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. கேட்டை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். முன்கோபப்பட வேண்டாம். அவசரம் காட்ட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசி சந்திரன் 11 இஷ்டார்த்த சித்தி. செய்தொழிலில் அமோக லாபம். உத்தியோகத்தில் சிறப்பான மேன்மை. இன்று அமோகமான தனவரவு உண்டு. காரிய வெற்றி ஆகும் நாள் இன்று. சூரியன் 4 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். செய்தொழிலில் மேன்மை உண்டாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். செவ்வாய் 7 வணிகர்கள் தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை முறையாகவும் சரியாகவும் பராமரிக்க வேண்டும். வீண் வார்த்தைகளை விட வேண்டாம். ஜிஎஸ்டி நிலுவை, ஐடி நிலுவை முறையாக சரியாக கட்ட வேண்டும். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். மாமூல் பணியிலே செய்யவும். புதன் 4 பக்தி விருத்தியாகும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் பள்ளியில் முதலிடம் வருவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற வாய்ப்பு உண்டு. குரு 6 உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களை நன்கு ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும்.
பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. கடன் வசூல் பண்ணும்பொழுது நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். சுக்கிரன் நாளில் உறவினர் வருகை உண்டு. உறவினர்களால் சிலருக்கு தனவரவு உண்டு. தொழிலில் முன்னேற்றம் உண்டு. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் பதவி உயர்வு பெறுவர். சனி 3 இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். தனவரவு உண்டு. ராகு நாளில் வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை. வீண் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். தொழிலாளர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் கூட்டாளிகள் மத்தியிலும் பேசும்போது மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் தேவை. நட்சத்திர பலன் மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. செய்கின்ற தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்டமான நாளும் கூட. பூராடம் செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அட்டகாசமான நாள் இன்று. உத்திராடம் நீங்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். இன்று உங்களுக்கு செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் நல்ல மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். மகான்கள் வழிபாடு. துர்க்கை அம்மன் குலதெய்வ வழிபாடு. மகர ராசி சந்திரன் 10 சௌக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. சூரியன் 3 அரசாங்க காரியங்கள் சுலபமாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சனி 2 உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகளை இன்று தவிர்க்கவும். இரும்பு சம்பந்தமான வர்த்தகம் சுமாரான லாபத்தை ஈட்டும். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதன் 3 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். ராகு 3 செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குறிப்பாக கெமிக்கல் வியாபாரம் அதிர்ஷ்டகரமாக இருக்கும். லாபகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தனவரவு உண்டு. சுக்கிரன் 3 சௌக்கியம் கூடும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சில பெண்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். குரு 5 மாணவர்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. இளைஞர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். செவ்வாய் 6 லட்சுமிகரம் ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். கமிஷன் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. தனவரவு உண்டு. நட்சத்திர பலன் உத்திராடம் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மற்றவர்களை அனுசரித்து தொழில் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று அபரிதமான தனவரவு உண்டு. திருவோணம் நீங்கள் நிதானமானவர்கள். எதையும் ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் இன்று லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அவிட்டம் தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இளைஞர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. கும்பராசி சந்திரன் 9 சில காரியங்கள் தாமதமாகும்.
செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் 2. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை. சனி 1. நீங்கள் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நிதானம் தேவை. நிலம் சம்பந்தமான விஷயங்களில் முதலீடு செய்ய விரும்பும் அன்பர்கள் சற்று யோசித்து முடிவெடுக்க வேண்டும். முடிந்தவரை இன்று தவிர்ப்பது நலம். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வணிகர்கள் நல்ல லாபம் ஈட்டுவர். புதன் 2. உங்களுக்கு நல்ல குணம். அதனால் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று கல்வி பயில வாய்ப்பு உண்டு. சில மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். ராகு 2. உடல் நலனில் கவனம் தேவை. கெமிக்கல் வியாபாரம் சுமாராக இருக்கும். பெயிண்ட் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் சுமாரான தனவரவு உண்டு. புதிய முயற்சிகள் இன்று செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. சுக்கிரன் 2. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். அழகு சாதன பொருட்கள் விற்பனை அங்காடிகள் லாபம் ஈட்டும். குரு நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்கள் மத்தியிலும் உறவினர்கள் மத்தியிலும் பேசும்போது மிகுந்த கவனமும் நிதானமும் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் முதலீடு செய்ய விரும்பும் அன்பர்கள் சற்று யோசித்து முடிவெடுக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. செவ்வாய் 5. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கமிஷன் வியாபாரிகள் சுமாரான லாபத்தை பெறுவர். நட்சத்திர பலன். அவிட்டம் தொட்டது துலங்கும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சதயம். நீங்கள் மற்றவர்களை அனுசரித்து நடப்பீர்களானால் செய்தொழிலில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. புரட்டாதி. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. இருந்தாலும் நீங்கள் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. மீனராசி. சந்திரன் 8. எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்கின்ற தொழிலை செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும். புதன் ஜென்மத்தில். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற யோகம் சிலருக்கு கிடைக்கும். மாணவர்கள் சிலர் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு ஜென்மத்தில். எதிலும் நிதானமும் கவனமும் தேவை. எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதிய முயற்சிகளை இன்று தவிர்த்தல் நலம். செய்கின்ற தொழிலை செய்யவும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. சுக்கிரன் ஜென்மத்தில். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். அழகு சாதன பொருட்கள் விற்பனையாளர்கள் நல்ல லாபம் பெறுவர். ஜுவல்லரி வியாபாரம் லாபகரமாக இயங்கும். இன்று தனவரவு உண்டு. குரு 3. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது மிகுந்த நிதானத்துடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்பும் அன்பர்கள் அதனை நன்கு பரிசீலனை செய்த பின் முதலீடு செய்ய வேண்டும். செவ்வாய் நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. இதனால் மற்றவர்களுடைய விரோதத்தை சம்பாதிக்காமல் இருக்கலாம்.
சனி 12 உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். வீண் விரயத்தை தவிர்க்கவும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். நட்சத்திர பலன். பூரட்டாதி. தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழில் மேன்மை உண்டு. உத்தியோகத்தில் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. மற்றவர்களை அனுசரித்து நடந்தால் அமோக லாபத்தை பெறலாம். உத்தரட்டாதி. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி. இன்று சந்திராஷ்டமம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி, நாகாத்தம்மன், குரு தட்சாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ராகவேந்தர் மற்றும் குலதெய்வ வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று செவ்வாய்க்கிழமை ஆதலால் ராகு காலத்தில் துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று சிகப்பு புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா துன்பங்களும் நீங்கும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.